கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே அதிவேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனம் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். விவரங்கள் வருகிறார். வணக்கம் தர்ஷினி. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள பாலப்பள்ளம் பகுதியை சேர்ந்தவர் அருளப்பன். 70 வயது முதியவரான இவர் நேற்று மாலை உடையார்விளை பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த உறவினர் ஒருவரை பார்த்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். இருசக்கர வாகனம் உடையார்விளை பகுதியில் இருந்து குளச்சல் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் இருசக்கர வாகனத்தை நீந்தி சென்ற போது இருசக்கர வாகனத்தின் பக்கவாட்டில் மோதி விபத்து ஆனது. மோதிய கார் நிற்காமல் சென்ற நிலையில் கார் மோதியதில் இருசக்கர வாகனத்துடன் சாலையில் விழுந்த அருளப்பனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவ கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அருளப்பன் இந்த காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த குளச்சல் போலீசார் விபத்தை ஏற்படுத்தி நிற்காமல் தப்பி சென்ற கார் டிரைவர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.